இலவசமாக வீடு 2000 வீடு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம், மாலை வணக்கம். இதோ மிக முக்கியமான ஒரு கேள்வி ஒன்று இப்போ ரீசெண்டாக வந்துருந்துச்சு. கிட்டத்தட்ட 2000க்கும் அதிகமான வீடுகளை அரசாங்கம் கையளிச்சிருக்கிறாங்க, குறிப்பாக மலையக மக்களுக்கு. சிலர் மலையக மக்களுக்கு மட்டும்தானா, எங்களுக்கும் வீடு இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. மலையகத்துக்குள்ளே இருக்கிற சகோதர சகோதரிகளும் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க எங்களுக்கும் வீடு இல்லை அப்படின்னு. இந்த 3 மாத சம்பளம், 4 மாத சம்பளம், இந்த பென்ஷன், இந்த மாதிரி இதெல்லாம் விட்டுட்டு குறிப்பாக எங்களுக்கு இந்த வீடு இல்லாதவங்களுக்கு, அப்படி வீடு இல்லாதவங்களுக்கு ஒரு வீடையாவது அரசாங்கத்தால் கட்டி கொடுக்கலாம், இல்லை அதுக்கான குறைந்த கட்டண அடிப்படையில், அதாவது குறைந்த வட்டி விகிதம் அல்லது குறைந்த கட்டண அடிப்படையில் எங்களுக்கு கடனாவது வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. இந்த 3 மாத சம்பளமாக வீடா அப்படின்னு கேட்டால் பலருடைய கனவு அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொருத்தருக்கும் வீடு அப்படின்றது இல்லை இடத்த போல் ஒரு நல்ல இடம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதாவது நம்மளுடைய வீடு மாதிரி வேறு எதுவுமே வராது. அரசாங்கத்திடம் மிச்சம் பெரிய அளவில் பட்ஜெட் இல்லாட்டியும் ஒரு அளவுக்கு உண்மைக்குமே வீடொன்று இருக்கிறதுக்கு சாதாரணமாக வாடகைக்கு கூட வீடு எடுக்க முடியாத சுச்சுவேஷனில் இருக்கக்கூடியவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. வெளிநாடுகளில் இன்றைக்கி எத்தனையோ பேர் வருடக்கணக்காக வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் சொந்தமாக ஒரு வீடு கூட நாட்டில் இன்னும் இல்லை. நாட்டுக்கு பணம் அனுப்பினாங்க. இன்றைக்கி குடும்பங்கள் அபகரிப்பு, இந்த மாதிரி நிறைய விடயங்களால் பாதிக்கப்பட்டவங்க. நிச்சயம் அரசாங்கம் அவங்களுக்கு ஒரு உதவியை கட்டாயம் வழங்கணும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விடயம் உங்களுக்கு தெரியுமா, இப்போ ரீசண்டாக நான் 100 ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்களை பற்றி வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். பொய்யை சொல்லி வீடியோ போடுறா அப்படின்னு. நான் ஃபாரின் மினிஸ்ட்ரியோட பேசின வீடியோ கடைசியில் அட்டாச் பண்ணுறேன், மறுபடியும் ஒருக்கா செக் பண்ணி பாருங்கள் பார்க்காதவங்க. 100 ஸ்ட்ரீம் அப்படின்ற யூடியூப் சேனல் இருக்கா, நாங்கள் விதேச சேவாவிலேருந்து பேசுகிறோம் அப்படின்னு இவங்க யூடியூப்பில் வீடியோ போடுறாங்களே அப்படின்னு. நேரத்தோட 100 ஸ்ட்ரீம் அப்படின்னு தானே வீடியோ இருந்துச்சு, பாருங்க. අපිත් එක්ක එකතු වෙලා ඉන්න රටවිරු යාළුවෝ හැමෝටම සුබ දවසක්. இந்த வீடியோ நான் உங்களுக்கு காட்டினேன் ஆல்ரெடி. ஓகே, ලංකා විදේශ සේවා නියුක්ති කාර්යාංශය YouTube channel එකත් එක්ක ඉතින් என்ன சொன்னா channel එකත් අපිත් එක්ක එකතු වෙලා ඉන්න රටවිරු යාළුවෝ හැමෝටම සුබ දවසක්. ඉතින් ඔයා මේ එකතු වෙලා ඉන්නේ ශ්‍රී ලංකා විදේශ සේවා නියුක්ති කාර්යාංශය YouTube channel එකත් එක්ක ஸ்ரீலங்கா விதேச சேவா யூடியூப் சேனலுக்கு கீழே இது அப்படி தானே சொன்னாங்க. நேரத்தோட 100 ஸ்ட்ரீம்னு பேர் போட்டு வச்சுருந்தாங்க தானே. இதுக்கு பேசாமல் நீ வேறு எங்காவது நாட்டில் இருந்தேன்னா சிஸ்டர் வேறு ஏதாவது தொழில் பண்ணலாம் சிஸ்டர். இப்போ என்ன தெரியுமா பேர் மாற்றிருக்காங்க, ரட்ட நியூஸ் லோகோலாம் மாற்றி எல்லாம் மாற்றி இப்போ ரட்ட நியூஸ் இப்போ லட்டப்பட்ட நியூஸ், ரட்ட நியூஸ். இந்த தொழிலுக்கு பார்க்காம வேறு ஏதாவது பொழப்பு நடத்தலாம் சிஸ்டர். அது என் வாயால் சொல்ல விரும்பலை. பொய் வாயை திறந்தாலே தொலைஞ்சி பொய் மக்களை போட்டு ஏமாத்துறது. நிம்மதியாக நம்மளுக்கு இருக்க முடியலை. நம்ம பர்சனலாக மெசேஜ் போடுறதில்ல. இந்த யூடியூப் செய்கிற யாருமே பர்சனல் மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணுறதில்ல. மெசேஞ்சர்லையும் வாட்ஸ்அப்லையும் இதுலேயும் வார மெசேஜுக்கெல்லாம் நான் தான் ரிப்ளை பண்ணுறது, விடிய கண் முழிச்சு உட்காந்து. இதை தேடி பார்த்தா இது எல்லாமே பச்சை பொய். இது மொத்தத்திலேயே பொய். இப்போ நான் அன்னைக்கு எக்ஸ்போஸ் பண்ண பிறகு இவங்க இன்னார்தான்றதை எக்ஸ்போஸ் பண்ண பிறகு இப்போ எப்படி ரட்ட நியூஸ், ரட்ட புவாத், பிரேக்கிங் ரேட் லோன்ஸ் நியூஸ். நல்லா பதில் வரும் உங்களுக்கு பர்சனலாக கோலம் நடித்து பேசுகிற மாதிரி சான்ஸ் ஒன்று கிடைக்கும்னா உங்களுக்கு இந்த வாயால் வண்டியாக வரும் வசனங்கள். அவ்வளோ மோசமாக மக்களை ஏமாத்துறதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. தலை வலிக்குது ஒரு பக்கம் இவங்களாலாம். பொய்யை சொல்லி வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் இழிச்ச வாயின்னு நினச்சிக்கிட்டாங்க. வெளிநாட்டில் இருக்கிற மக்கள் ஏற்கனவே நாம் 1000 பிரச்சனை, வீட்டில் 1000 பிரச்சனை, தொழில் தளத்தில் 1000 பிரச்சனை, ஃபைனான்சியல் பிரச்சனை, இப்படி ஒவ்வொரு பிரச்சனையில் நாமளே தவிச்சிக்கிட்டு இருக்கிறோம். அதுக்குள்ளே இவனுங்க வேறு இடையில் இன்ஷா அல்லாஹ் அடுத்த முறை மிக முக்கியமான சில கூட்டங்கள் ஒன்று கூட இருக்குது. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அரபு நாடுகளுக்குள்ள விஜயம் செய்வார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அப்படி எதிர்பார்க்கப்படக்கூடிய அந்த சந்தர்ப்பம்
நம்மளுக்கு கிடைச்சிச்சுன்னா அந்த வாய்ப்பு நம்ம நிச்சயமாக அதை சரியாக பயன்படுத்துவோம். நம்மளுடைய தொழிலாளர்களுடைய பிரச்சனைகளை நேரடியாக ஜனாதிபதியிடமாக முன்வைக்கிறதுக்குரிய ஏற்பாடுகளை பண்ணுவோம். பார்ப்போம். எப்படியுமே வரதானே வேணும், வராமல் எங்கே போக போகிறாரு. வராட்டி நாம் போவோம் ஜனாதிபதிக்கிட்ட. ஏன்னா ஏதாவது ஒரு வழி பண்ணி ஆகணும். தொழிலாளர்களுடைய பிரச்சனைகளுக்கு சரியான ஒரு தீர்வுகளை பெற்றுக் கொடுத்தே ஆகணும் அப்படின்ற சிச்சுவேஷன் நிர்பந்தம் குறிப்பாக எங்களை மாதிரி சமூக ஆர்வலர்களுக்கு இருக்குது. பார்க்கலாம். இப்போ தான் திருடன் பிடிபட்டிருக்கிறானே, பார்ப்போம் அந்த திருடனுக்கிட்ட இருந்து என்னென்ன ரிகவர் பண்ண முடியுது அப்படின்னு. எவ்வளோ காசை கொள்ளை அடித்தான் மனுஷன் நாணயக்காரன். பார்ப்போம் எவ்வளோ தான் இவங்க ரிட்டர்ன் எடுக்கிறாங்க அப்படின்னு அவனுக்கிட்ட இருந்து. தயவு செய்து ஏமாற்றுக்காரர்களுடைய பொய்யான செய்திகளையும் வதந்திகளையும் நம்பாதீங்க. ஏதாவது நல்ல தகவல்கள் கிடைச்சா நானே உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். நானும் அப்டேட் பண்ணுவேன். நல்ல செய்திகள் போடக்கூடியவங்க இருந்தால் பாருங்கள். அதே மாதிரி பொய்யான தகவல்களை நம்பாதீங்க. ஏதாவது அப்டேட் அப்படி வந்துச்சுன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசாங்க அதிகாரிகளிடம் நேரடியாக சென்று விசாரிக்க சொல்லுங்கள். வீட்டில் இருக்கிறவங்கள பீரோவாலேயோ அல்லது ஏஜி ஆஃபீஸாலேயோ ஏதாவது அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு யாராவது வீடியோ போட்டாங்கன்னா முதல்ல போய் செக் பண்ணுங்கள். சம்மந்தப்பட்ட அதிகாரிகளோட பேசி கதை செக் பண்ணி அதுக்கப்புறமா முடிவெடுங்க. Hello, good evening. අයිබෝවන් මිස්. මිස් මම කතා කරන්නේ කුවයිට් රටේ ඉඳලා. මගේ නම සර්ෆාන්. මම සර්ෆාන් BA vlog කියලා YouTube channel එකක් කරන කෙනෙක්. පැහැදිලි නේද මිස්? ඇහෙනවනේ? ඔව් මිස් මට අහන්න කැමතියි විදේශ සේවා නියුක්ති කාර්යාංශෙන් YouTube channel එකක් පවත්වාගෙන යනවද? YouTube channel එකක් විදේශ සේවාවකින් අපේ තියෙනවා. කියන්නේ ඔයාලගේ මේ කියන්නේ නූර් ස්ට්‍රීම් කියලා නමක තියෙනවද? නූර් ස්ට්‍රීම් කියලා? නූර් කියලා කෙනෙකුට නෑ. එහෙම එකක් නෑ. අපේ තියෙන්නේ අපේ YouTube එක. විදේශ සේවාවකේ YouTube. විදේශ සේවාවකේ YouTube එක නේ. මේ මෙහෙමයි ඉතින් අර දන්නවනේ මේ දවස් ටිකේම මම දකිනවා සමහර YouTube channel හරහා මේ වගේ ලක්ෂ 50ක් ගෙවනවා ලක්ෂ 10ක් ගෙවනවා කියලා මේ රට විරුවන්ට එක එක පුවත් පළ කරනවා. අපේ විදේශ සේවා නියුක්ති කාර්යාංශයේ වෙබ් එක තියෙනවා. Facebook channel එක Facebook එක තියෙනවා. ඊට අමතරව YouTube එක තියෙනවා. ඔව් ඊට අමතර වෙන මොනවත් නැහැ. වෙන කාගේවත් නමට නැහැ. SLBFE ඒක විතරයි. ඔව් අපේ ආයේ SLBFE කියලා විතරයි. නැත්නම් මේ තව එක්කෙනෙක්ගේ නමට එන්නේ නැහැ නේද? ජයයිතනේ. ඔව් මේක මම මේ ඔබතුමිත් එක්ක කතා කරන්නේ රෙකෝඩින් සහිතව. මොකද මේක මිනිසුන්ට දෙනවත් කරන්න ඕන නිසා. ඒ වගේම ගොඩාක් ස්තුතියි ඕගොල්ලන්ගේ මේ WhatsApp මේ හරහා ගොඩාක් අයට මේ පිහිට ලැබෙනවා කියලා අපිට දිනපතා කියනවා මිනිස්සු. ගොඩාක් ස්තුතියි. හරි ගොඩාක් ස්තුතියි. ජනාධිපතිතුමාගේ ප්‍රකාශයක් තියෙනවා කියලා මේ අර මාස 3ක වැටුපක් දෙනවා කියන පණිවිඩයක් තියෙනව නේද? අපිට මෙතනට එලියන් කෝල් ඇවිල්ලා තියෙනවා ඒ විදිහේ ප්‍රකාශයක් තියෙනවා කියලා. නමුත් අපිව තාම දැනුවත් කිරීමක් කරේ නැහැ. අපිට ඒ කියන්නේ ආයතනික මට්ටමින් සර්කියුලර් එකක් මාර්ගයෙන් දැනුම් දීමක් හරි කරන්න අවශ්‍යයිනේ. අපි දැනුවත් කරන්න. ඔව් අනිවාර්යයෙන්. අපිව තවම දැනුවත් කිරීමක් කරලා නැහැ මේ සම්බන්ධයෙන්. ඒ පිළිබඳව තාමත් කිසිදු වැඩ කටයුතු ආරම්භ කළා නැහැ. එහෙමයි නේද? ජනාධිපතිතුමාගේ ප්‍රකාශයක් කළා නෑ කියන එක අපිට කියන්න බෑ. ඒක සමහර මේ ඒ කියන්නේ යාලගේ සංකල්පයක් වෙන්න ඇති නේද? ඒක ක්‍රියාත්මක වෙන්න ඕනනේ මේ ආයතන මාර්ගයෙන් දැනුම් දීමක් කරලා. ඔව් අනිවාර්යෙන්. ඒ වැඩ කටයුතු කරගෙන යන්න කයේ වැඩ කටයුතු කරගෙන යනවා ඇති. ඒක තමයි. ඉතින් ඒ අමාත්‍ය මණ්ඩලෙන් නේද? අමාත්‍ය මණ්ඩලයෙන් ඉතින් සාමාන්‍ය විදේශකට අමාත්‍යවරයා හරහා ඉතින් දැනුම් දීමක් ඔයාලට කරන්න බෑ නේද? දැනුම් දීමක් කරන්න ඕන. ආයතනික මට්ටමින් දැනුම් දීමක් කරන්න ඕන. හරි මිස්. එහෙනම් මේ ඒක පොඩක් කට්ටියටම විස්තර දැනගන්න. අපේ ඉහළ කළමනාකාරීත්වයෙන් ඔෆිස් ටයිම් එකේදී ඔෆිස් ටයිම් එකේදී මේ දැනගන්න පුළුවන් උදේ 8:00 ඉඳන් 4:00 වෙනකම්. මේ නම්බරේටම කතා කරලාද? ඔව්
මේ නම්බර එකට කතා කරලා දැනගන්න පුළුවන්. හරි මිස් හරි ගොඩාක් ස්තුතියි.